ஹாய், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு தீபாவளி பலகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சாச்சு. முதல்ல அதிரசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதிரசம் நமக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கிற அரிசி இந்த மாவு பச்சரிசி பார்த்து நம்ம வாங்குறதுல தான் இருக்கு. அது மாதிரி அந்த அரிசி நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நல்லா ஊற விட்டு அதை நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் நான் இந்த 1 கிலோ செய்யறதால நான் இந்த மிக்ஸி ஜார்ல இடிச்சிருக்கேன். இப்பெல்லாம் நம்ம வெளியில மாவு மில்லில் கூட இடிச்சு தராங்க. நல்லா இடிச்சு அதை ரவா சல்லடையில பாதி மாவு சல்லடையில பாதி சலிச்சு எடுத்துக்கிட்டு 1 கிலோ மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்து அந்த வெல்லத்துக்கு 1 கப் சின்ன 50 கிராம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இதுதான் பாகுபதம். நல்லா ஒரு கம்பி பதம் பாகு வந்தோடனே இதை நம்ம இடிச்சு நல்லா சலிச்சு வச்சிருக்கிற மாவுல நம்ம கொட்டி கலந்துக்கிறோம். இது கலந்து ஒரு நாள் நம்ம அப்படியே வச்சிடணுங்க. ஒரு நாள் நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா மறுநாள் நல்லா செட் ஆகி இந்த மாதிரி மாவு நம்மளுக்கு இப்படி வந்திருக்கும். இதை நம்ம தட்டி எடுத்தோன்னா நல்லா அதிரசம் ரெடி ஆகிடும். நான் இந்த பால் பிரித்து ஊற்றினதால நான் பால் கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளெயின் கவரில் கூட தட்டிக்கலாம். அதிரசம் எப்போவுமே ரொம்ப திக்கா ரொம்ப அதாவது மெலீஸா இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா திக்கா இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படியே பூரி மாதிரி நல்லா ஒப்பி வரும். நல்ல ஒரு சாஃப்டான அதிரசம் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு அதிரச மாவு வேணுன்னா என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதிரச மாவு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 500 கிராம் பேக்காக கிடைக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.